தன்னுடைய நிஜத்தை அறிந்தவன், தன்னுடைய சோலை அறிந்தவன், அவனே பெரிய அறிஞன், பெரிய ஞானிங்கிறதுக்கு அதுதான் பொருள். தன்னை அறியாதவன் அவன் ஞானி கிடையாது. சில இடங்கள்ல இன்ஸ்பிரேஷனுக்காக ஒருத்தர் பேரை சொல்றது ஒண்ணு, ஆனா குறியீடா நீ காட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்ப முழுக்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அவனுடைய சுயம் வேலை செய்யல, அவனுடைய சுயத்தை அவன் பார்க்கல, அவன் சுயத்தை வேலை செய்ய விடல அப்படிங்கறதுதான் விஷயம். ஞானத்தை கொண்டாடுறதும் ஞானத்தை ஆராதிக்கிறதும் ஞானம் பெற்றவங்களை வணங்குனதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஒரிஜினலா தன்னோட சுயத்தை யாரும் பார்க்க முடியல, பார்த்துட்டாங்களே அப்படிங்கிறது தான் பிரமிப்பு. ஆனா நீ என்ன இருக்கன்னா, அரசாங்கத்திட்ட இருந்து 4 டிகிரி வாங்கின மாணவர்னு நீ சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்க. நீ என்ன ஒரிஜினலா அப்படின்னு என்ன கண்டுபிடிச்சன்னா, நீ ஆரம்ப கல்வி கூட கத்துக்கல என்கிட்ட பொறுத்தளவுக்கு. ஆனா அந்த உலகத்துக்கு நீ வந்து பெரிய ஒரு கோல்டு மெடல் ஸ்டூடெண்ட். என்ன பொறுத்தளவுக்கு நீ ஆரம்ப கால ஸ்டூடெண்ட் கூட கிடையாது. உன்கிட்ட ட்ரை பண்ணல. உன்னோட ஒரிஜினாலிட்டிட்ட ஒரு நாள் கோபம் இருந்தா ஏச்சு வெளியில வான்னு ட்ரை பண்றேன். நான் ஒரு பாம்பு, நான் ஒரு மகுடி, ஊதி உள்ள படுத்து கிடக்கிறத வெளியில வான்னு ட்ரை பண்றேன். இதுதான் என்னுடைய செயல். புரியுதா? நான் ஆல்ரெடி மௌனமா இருந்தேன்னா, நீ ஆல்ரெடி பேசியே நீ தேர மாட்ற. நான் மௌனமா இருந்தேன்னா நீ என்ன பண்ணுவ? நீ வந்து சவாலா நான் சொல்றேன், ஆய்வா உட்படுத்துக்க. என்னைக்காவது ஒரு நாள் என் குரல் உன் நிஜத்தை கொண்டு வந்தே தீரும். அது 50 வருஷம் ஆகலாம், 100 வருஷம் ஆகலாம், 300 வருஷம் ஆகலாம். ஒரு இறைவனுக்கும் ஒரு பக்தனுக்கும் இருக்கிறது என்னன்னா, அவன் ஒரிஜினலா இருக்கும்போது அவன் அப்படியே அந்த கசிவாவே மாறிடுவான். அப்பதான் நீராவே கொட்டுறது, நீர்வீழ்ச்சி மாதிரி. நான் அடிக்கடி இயல்புங்கிறல்ல, அந்த இயல்பு என்னன்னா, உன் ஒரிஜினல் வந்தாதான் நீ இயல்புனா என்னன்னே கண்டுபிடிக்க முடியும். ஒரு மனிதன் படிக்காமலே அவன் பட்டதாரி, அவன் பெரிய பட்டம் பெற்றவங்கிறத அவனுடைய ஒரிஜினலை கண்டானா தெரிஞ்சிருவான். புரியுதுங்களா? தன்னுடைய நிஜத்தை அறிந்தவன், தன்னுடைய சோலை அறிந்தவன், அவனே பெரிய அறிஞன், பெரிய ஞானிங்கிறதுக்கு அதுதான் பொருள். தன்னை அறியாதவன் அவன் ஞானி கிடையாது. புரியுதா? அவன் என்ன பண்றான்? பல கம்புகள், பல முட்டுகளோட உதவிகளோட அவன் வந்து பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அப்ப இந்த உலகத்துல பேசுற அத்தனை தலைவனும் மேற்கோள் காட்டிக்கிட்டே இருப்பான். ஸ்டாலின் பேரை சொல்லுவான், அந்த பேரை சொல்லுவான், இந்த பேரை சொல்லுவான், மண்டேலா பேரை சொல்லுவான், அவர் பேரை சொல்லுவான், இவர் பேரை சொல்லுவான். இப்ப நாங்கள்லாம் நிறைய இடங்கள்ல பேசும்போது ஞானிகள், அவரு ஞானி, அவரு ஞானி, இது எல்லாம் ஒரு குறியீடாக காட்டப்படுறது. ஆனா அதை தாண்டி உன்னுடைய சுயம்னு ஒண்ணு இருக்கு. உன்னுடைய சுயம்ல இருந்து ஒண்ணு வரணும். அது சில இடங்கள்ல இன்ஸ்பிரேஷனுக்காக ஒருத்தர் பேரை சொல்றது ஒண்ணு, ஆனா குறியீடா நீ காட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்ப முழுக்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அவனுடைய சுயம் வேலை செய்யல, அவனுடைய சுயத்தை அவன் பார்க்கல, அவன் சுயத்தை வேலை செய்ய விடல அப்படிங்கறதுதான் விஷயம். ஞானத்தை கொண்டாடுறதும் ஞானத்தை ஆராதிக்கிறதும் ஞானம் பெற்றவங்களை வணங்குனதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஒரிஜினலா தன்னோட சுயத்தை யாரும் பார்க்க முடியல, பார்த்துட்டாங்களே அப்படிங்கிறது தான் பிரமிப்பு. இதுதான் பெரிய ஹிட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஹிட்டு வந்து இதுதான். நமக்குள்ளே இருக்கிறதா நம்ம பார்க்கணும். அதுதான் வெளியில பார்க்கறது கிடையாது, நமக்குள்ள இருக்குது. அது வந்து என்ன பண்ணிருக்குன்னா, நிறைய புற பொருட்கள் உள்ள போட்டு நமக்குள்ள இருக்கிறது அது வேலை செய்யாம புற பொருட்கள் வேலை செய்யுது. ஆனா புற பொருட்கள் வேலை செய்யறலாம் நாம தான் வேலை செய்யறோம்னு நினைக்கிறீங்க. நீங்க சாப்பிட்ற இட்லி, சட்னி, நடக்கிறது, பஸ், சிந்தனை, போக்கு, இதெல்லாம் நீங்க வேலை செய்யலைங்கிறத ஒரு நாள் புரிஞ்சுக்கோங்க. நீங்க வேலை செய்யும் போது என்னன்னா, உள்ள இருந்து ஒண்ணு பேசும், அது சொல்லும், ஒரு பாதை ஒரு நாள் காட்டும், இப்படி போடாங்க. அப்ப அங்க என்னன்னா, அங்க நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்ப நான் சொல்றேன்ல, நடக்கிறது எல்லாம் தெரியுதுன்னு, அதான் என்னுடைய ஒரிஜினல். அந்த ஒரிஜினல் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லானது, மேக்னெட் ஆனது, பெரிய சக்தி வாய்ந்தது. அது காட்டுது, சொல்லுது, இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுது என்கிட்ட. இன்னொரு 1/2 hourல இது நடக்கும்டா, ஒரு 10 நிமிஷத்துல இப்படி போடா, இந்த லெஃப்ட்ல போடா, போய் கொஞ்சோண்டு போய் தண்ணி குடிச்சுட்டு முடியாது அப்படின்னு அந்த ஒரிஜினல் வந்து எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதுதான் நாங்கள் அந்த ஒரிஜினலை தான் பிரபஞ்சம்னு சொல்றோம். அந்த ஒரிஜினலுக்கு பேர் தான் பிரபஞ்சம். அந்த ஒரிஜினல் தான் பிரபஞ்சத்தால படைக்கப்பட்டது. அதனாலதான் இந்த உலகத்துக்கு பெரிய வாத்தியார், பெரிய டீச்சர், பெரிய ஸ்கூல், ஒவ்வொரு ஞானிக்கும் பிரபஞ்சம்னு சொல்றோம். அப்ப தன்னுடைய ஒரிஜினலை தான் ஒருத்தன் குருங்கிறான், பிரபஞ்சங்கிறான்,
கடவுளுங்கிறான், சித்தருங்கிறான். அந்த ஒரிஜினலை பார்க்காதவன் கடவுளையோ சித்தரையோ வணங்கிக்கிட்டே இருக்கிறான். இது உனக்கு புரியாது. கோச்சிக்கல மாட்டேன், கேளு. அப்போ அந்த இது நீ இல்லன்னு சொல்றீங்கல்ல, இப்படி ஒரு கேள்வி பதில் செஷன் வைக்கிறீங்க எல்லாருக்கும். அந்த நீ இல்லாததை என்கரேஜ் பண்றதே நீங்க தானே. ஒண்ணு நீங்க மௌனமா உட்காந்துட்டு, இல்ல இன்னைக்கு உள்ள இருந்து அந்த சத்தம் வரல, அவங்களுக்கு அந்த இது வரல அப்படின்னு சொல்லி நீங்க மௌனமா உட்காந்துட்டு உங்க செயலை செஞ்சுட்டு போலாம். நீங்க பேசுறீங்க, ஓகே, அதை நீங்க ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறீங்க. இல்ல கேள்விகளை கேட்க விடுறீங்க. இல்ல ஒரு விஷயம் என்ன, ஒரு விஷயம் மீண்டும் நான் என்ன சொல்றேன்னா, நான் என்னுடைய ஒரிஜினல்ல இருந்து தான் பேசுறேனாலும் உன்னால கண்டுபிடிக்கவே இன்னும் முடியல. அதுவே நீ ஞாபகம் வச்சுக்க. நீ ஆரம்ப கல்வியில கூட இல்ல, ஆனா நீ என்ன இருக்கன்னா அரசாங்கத்திட்ட இருந்து 4 டிகிரி வாங்கின மாணவர்னு நீ சொல்லிட்டு உட்காந்துருக்க. நீ என்ன ஒரிஜினலா அப்படின்னு என்ன கண்டுபிடிச்சன்னா, நீ ஆரம்ப கல்வி கூட கத்துக்கல என்கிட்ட பொறுத்த அளவுக்கு. ஆனா அந்த உலகத்துக்கு நீ பெரிய ஒரு கோல்டு மெடல் ஸ்டூடெண்ட். என்ன பொறுத்த அளவுக்கு நீ ஆரம்ப கால ஸ்டூடெண்ட் கூட கிடையாது. ஏன்னா பேசுறவரு ஒரிஜினல்ல இருந்து பேசுறாரா இல்ல புற சொல்ல இருந்து பேசுறாரான்னு கூட ஆப்போசிட்ல இருக்கிற உங்களுக்கு தெரியாது. புரியுதா? அப்ப நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு நாள் இந்த புற சொல்லல்கள்லாம் அகற்றதுக்கு என்னோட சொல்லே உனக்கு உதவியா இருக்கும். என்ன உதவியா இருக்குன்னா, என்னுடைய ஒரிஜினாலிட்டியை வெளியில கொண்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் என்ன வார்த்தையை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம் அப்படின்னா, இந்த ஒரிஜினல் அவனை என்னைக்காவது ஒரு நாள் அவனுக்குள்ள இருக்கிற தீமையெல்லாம் அழிச்சு அவனோட பேச வை. அவனும் நானும் கான்வர்சேஷன் பண்ணணும். இவங்க குறுக்க வந்துக்கிறாங்க. இவங்க பள்ளிக்கூடத்துல படிச்சது, காலேஜில் படிச்சது, எவனோ உட்காந்து பட்டிமன்றத்தில் பேசுனதெல்லாம் காதில் எடுத்துட்டு ஓடியாந்து 4 ஒரு கதை 5 ஒரு கதைன்னு கதை சொல்றாங்க. இப்ப நான் எதுக்கு பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு ஒண்ணுகிட்ட நல்லா ஞாபகம் வச்சுக்க. உன்கிட்ட ட்ரை பண்ணல, உன்னோட ஒரிஜினாலிட்டிட்ட ஒரு நாள் கோவம் இருந்தா ஏச்சு வெளியில வான்னு ட்ரை பண்றேன். நான் ஒரு பாம்பு, நான் ஒரு மகுடி, ஊதி உள்ள படுத்து கிடக்கிறத வெளியில வான்னு ட்ரை பண்றேன். இதுதான் என்னுடைய செயல். புரியுதா? நான் ஆல்ரெடி மௌனமா இருந்தேன்னா, நீ ஆல்ரெடி பேசியே நீ தேர மாட்ட. நான் மௌனமா இருந்தேன்னா நீ என்ன பண்ணுவ? அவர்கிட்ட போனா ஒரு 10 நிமிஷம் பேசாம உட்காந்துருக்குன்னு பேசாம உட்காந்துட்டு போயிருவா இட்லி தின்ட்டு. புரியுதா? நான் பேசியே நீ ரெடி ஆக மாட்ட. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஒரு பொருளை உருவாக்க இன்னொரு பொருளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அந்த பொருளை இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அடிவத்துல கொடுக்கணும்னா, தன்னுடைய ஒரிஜினல்ல இருந்து அந்த ஒரிஜினலை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுதான் ஞானியோட வேலை, அதுதான் எழுத்து, அதுதான் பேச்சு, அதுதான் செயல். அதுல எல்லா பேரும் சாதிச்சாங்களா, சக்சஸ் பண்ணாங்கன்னா இல்ல. அதுதான் விஷயம். அதுக்கு நான் தான் சொல்லியிருக்கிறேன், இதெல்லாம் உங்களால புரிய முடியாது, உங்களால கண்டுபிடிக்க முடியாது. மனம் 50% வேலை செய்யுது, ஒரிஜினல் 50% வேலை செய்யுது. 2 கலந்து வேலை செய்யறத குருநாதர்கள் போதனையா கொடுக்குறாங்க. அப்ப நீங்க எது மனம் எது நிஜம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. அப்போ உங்களுக்கு நிஜத்தையும் உள்ள தூக்கி போட்டுக்கிறீங்க, மனதையும் உள்ள போட்டுக்கிறீங்க. அப்போ உங்களுடைய நிஜம் வெளியில வர்றதில்ல, அது சிரமப்படுது. அப்போ உங்களால முழுமையான தியானத்தையோ முழுமையான செயலையோ உணர முடியல. அப்போ முடிஞ்ச அளவுக்கு நான் என்னன்னா, அந்த சூழல் எனக்கு கிடைச்சிருக்கு, என்னுடைய நிஜத்திலேருந்து ஏன் பேசுறேன்னா, ஒரு நாள் எனக்கு நம்பிக்கை இருக்கு, உன்னோட நிஜம் கொஞ்சமாச்சும் வெளிப்படும். அதுக்காக தான் எல்லா சூழலையும் நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நீ சவாலா நான் சொல்றேன், ஆய்வா உட்படுத்துக்க. என்னைக்காவது ஒரு நாள் என் குரல் உன் நிஜத்தை கொண்டு வந்தே தீரும். அது 50 வருஷம் ஆகலாம், 100 வருஷம் ஆகலாம், 300 வருஷம் ஆகலாம். ஒரு நாள் இந்த குரல் ஒரு உண்மையான மகுடியோட சத்தத்துல நாகம் எப்படி கிளம்புதோ அந்த மாதிரி உன்னோட நிஜம் வெளியில பீறிட்டு வந்தே தீரும். தண்ணி இருக்குன்னா போர் போட்டா வெளியில பீறிட்டு வருதுல, அந்த மாதிரி அந்த நிஜம் பீறிக்கிட்டு வரும். அந்த செயல்னால தான் நான் ஒவ்வொரு நாளும் இந்த கான்வர்சேஷனுக்குள்ள நடத்திக்கிட்டே இருக்கிறோம். என்னுடைய இலக்கு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு நாளாவது ஒரு நிஜமான அவனோட நிஜத்தை தேர்ந்து ஒரு கான்வர்சேஷன் நடத்துகிற நாள் வருமா அப்படிங்கிறதுக்காக தான் பல கான்வர்சேஷன் நடத்திக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் கூட அதுக்கு நான் சூழல் அமையும் நம்புறேன். பொதுவா எல்லாருமே என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது உனக்கு பத்தாது. இப்போ என்னன்னா, நீ எல்லாம் ஒரு இன்ஸ்டில் ஸ்டேஜில் உனக்குள்ள என்னன்னா ஒரே ஒரு கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு வச்சுக்குவே, அது எப்படி பெயினாக இருக்கும் நமக்கு. அடுத்த வாட்டி என்னன்னா கரண்ட் ஷாக்கு வலி போயிடும். ஆனால் கரண்டை கண்டாவே நமக்கு ஒரு இது இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன ஷாக்கு தான் இது. ஆனால் இது இல்லை,
இன்னும் இருக்கு. ஏன்னா நீ இன்னும் ஒரிஜினல் வரல. அந்த ஒரிஜினல் வந்து உள்ள என்னன்னா ஒரு கசியுது. அந்த கசியர் தான் நீங்க அழுகிறது. ஏதோ ஒன்று இருக்குடா, ஏதோ ஒரு இருக்குடா, ஏதோ ஒன்று இருக்குடாங்கிறது என்னன்னா, அந்த கசிவுங்கிறது என்னன்னா, ஒரு கீழே ரொம்ப டெப்தா 500 அடிக்கு கீழே நம்மளோட ஒரிஜினல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல மேல அது வர்றதே ரொம்ப கஷ்டம். அது வந்து ஒரு லைட்டா கசிவை ஏற்படுத்துது. இவ்வளோ நாள் அந்த கசிவுகள் வந்து ஒரிஜினல்ல இருந்து கசிவு வரல. இந்த உடல்ல இருந்து ஒரு கசிவு இருக்கு. அது தெரியுமா? 2 கசிவு இருக்கு. இந்த உடலுக்குன்னு ஒரு கசிவு இருக்கு. அதுதான் அந்த புற சூழல்கள்ல புருஷன் பண்றது, குழந்தைங்க பண்றது, லவ்ல பண்றது, அதுல பண்றது, இதுல பண்றதுலாம் அந்த கசிவு நேரடியா இது அணுகிட்டே இருக்கு. ஆனா அது ஒரிஜினல் அப்படிங்கிறது என்னன்னா, ஆன் டெப்த ஒரு இறைவனுக்கும் ஒரு பக்தனுக்கும் இருக்கிறது என்னன்னா, அவன் ஒரிஜினலா இருக்கும்போது அவன் அப்படியே அந்த கசிவாவே மாறிடுவான். அப்பதான் நீராவே கொட்டுறது, நீர்வீழ்ச்சி மாதிரி. புரியுதுங்களா? இப்ப சிவனை வந்து சிவலிங்கத்தை வந்து தண்ணியில வைக்கிறது, அந்த நீர் விழிச்சும்பாங்களா, அந்த மாதிரி அந்த ஒரிஜினலா அது ஒன்று சொல்ற மாதிரியான விஷயம். இப்ப நமக்குள்ள நீங்க இந்த காணொளி கேட்கிற ஒவ்வொருத்தருக்குள்ள என்னன்னா, ஒரு சின்ன கீழே இருக்கிற கசிவு வெளிப்படுது. ஆனா அது ஒரு நாள் அந்த கசிவு இன்னும் டெவலப் ஆகி அது மேல வந்து அது நீரா ஊத்தா மேல வந்து அது அந்த ஒரிஜினல் உங்களுக்கு உள்ள புலப்பட்டு வேலை செய்யும் போது நீங்க 100% என்ன நீங்க விட்டுட்டு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உள்ள இருக்கிற அந்த சோலை, உங்க சோலை சுத்தம் செய்வீங்க. உங்க சோலை வந்து நீங்க அது பிரகாசிக்க தொடங்குனுச்சுன்னா அது வந்து உங்களை வந்து என்கிட்ட கிடையாது, யாருக்கிட்ட போகணுங்கிறத அது கைட் பண்ணும். இப்போ என்னன்னா, நமக்கு யார் டீச்சர், நமக்கு யார் குரு, நமக்கு யார் தாய் தந்தைன்னா நம்ம சோல் தான். நம்ம சோல் நம்மளை வழி நடத்தும். ஒரு ஞானியை யார் வழி நடத்துறான்னா அவருடைய சோல் தான் வழி நடத்துது. புரியுதுங்களா? அதுதான் விஷயம். அதுதான் அவர் வந்து கடவுளுங்கிறாரு, அதுதான் குருங்கிறாரு, அதுதான் பிரபஞ்சங்கிறாரு. புரியுதுங்களா? அது இல்லாத பட்சத்துல நான் மனிதன். என்னை யார் வழி நடத்துறா? என்னை யார் கைட் பண்ணா சின்ன வயசுல? நீங்களே சொல்லுங்க. நான் என்ன சின்ன வயசுல எங்க அம்மா சொல்லி கொடுத்தபடியே நான் போனேன். எங்க அப்பா சொல்லி கொடுத்த எல்லாருடைய பழக்க வழக்கத்தை தான் நான் என் வாழ்க்கையில அப்ளை பண்ணேன். நான் ஒரு எழுத்தாளரா சினிமாவில் இருந்தேன். அந்த இன்ஸ்பிரேஷன் யாரு அப்படின்னா பல எழுத்தாளர்கள் இருக்காங்க. பலருடைய பாதிப்புல இருந்து இன்னொரு பெட்டர்மெண்டா அந்த வார்த்தைகளே கொஞ்சம் நவீனம் பண்ணி நான் எழுதிக்கிட்டே இருக்கேன். அப்ப என்னுடைய ஒரிஜினல் அங்க எங்க? ஏன்னா என்னுடைய ஒரிஜினலே என்னால் கொண்டு வர முடியல. ஏன்னா பல பேருடைய பாதிப்பு தான் என்னுடைய ஒரிஜினலாகவே எனக்கு தெரியுது. அப்ப என்னுடைய ஒரிஜினல் இல்லாத பட்சத்துல ஞானி என்ன சொல்றான்னா, இது உன்னுடைய ப்ராஜெக்ட், நான் ஏத்துக்க மாட்டேன். இது நீ சாதிச்சேன்னு உலகம் கொண்டாடலாம், ஊர் கொண்டாடலாம், ஆனா நான் கொண்டாட மாட்டேன் அப்படிங்கிறது தான் அவனோட விஷயம். நீ சாதிக்கணும். ஏன் அப்படி சொல்றீங்கன்னா, உருவாக்கணவன் நான், எனக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் அது. அப்ப எதுதான் ஒரிஜினல்? அவன் பைத்தியம் முடிச்சு போயிட்டான். ஏன்டா உலகமே கொண்டாடுது, கோடிக்கணக்கான பேர் என் காலடியில் உட்காந்துருக்கான், நான் வந்து பல விருதுகளை வாங்கி குமிச்சிட்டேன். ஒரு ஞானி வந்து சொல்றான் நீ சாதிக்கலடாங்கிறான், உன்னோட ஒரிஜினல் இருந்து செய்யல அப்படிங்கிறான். என்னடா இது? அப்ப எதுடா ஒரிஜினல் அப்படின்னா, அப்ப அவன் சொல்றான் நான் செய்யறேன் பாரு, அதான் ஒரிஜினல். நான் அடிக்கடி இயல்புங்கிறல்ல, அந்த இயல்பு என்னன்னா, உன் ஒரிஜினல் வந்தாதான் நீ இயல்புனா என்னன்னே கண்டுபிடிக்க முடியும். புரியுதா? அப்ப உனக்குள்ள என்ன ஆயிரும்? நீ எவனுக்கு அவனே வாழ மாட்ட முதல்ல. அப்ப தாயா பார்க்க மாட்ட, அத ஒரு சோலா பார்ப்ப. புரியுதா? உன்னுடைய ஒரிஜினல் வெளியில வந்தோடனே அங்க பற்று அறுக்கிறதுனா எதோ எப்படின்னா, உன் ஒரிஜினல் வந்தோடனே நீ யாருன்னே தெரிஞ்சு போயிடும். அம்மா அப்பான்னு சொன்னவங்கெல்லாம் உனக்கு நண்பர்கள் மாதிரி ஒரு கதாபாத்திரமா தெரிய ஆரம்பிச்சிருவான். அப்ப அங்க பற்று தானா இருக்கும். ஓ, இவங்க யாருன்னு தெரியாதனாலதான் அம்மான்னு அந்த பாசம் பீறிட்டு பொங்குது இல்ல, இவங்க யாருன்னு தெரிஞ்சிருச்சுங்க. ஓ, இதனாலதான் இவங்க வந்து நம்மளை உருவாக்கி இருக்காங்க, பெற்றிருக்காங்க. ஓ, இதான் காரணமா? அவரு இதான், ஓ இவரு, ஓ இதான் ரீசனா? அடாடாடா, சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே நடப்போம். அவங்க பாசமா இருப்பாங்க. சரி ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம அடுத்தடுத்தது அந்த ஒரிஜினல் என்னன்னா, நீ இங்க போகணும், நீ இங்க உட்காரணும், இந்த பாரு இந்த கல் உனக்கு தெரியுதா, நான் அதுவும் உனக்கு, ஓ இது இத்தனை ஆண்டுகள் நான் இங்கேயே தான் உட்காந்து தியானம் பண்ணி பழகினேன், அப்ப உனக்கு தெரியல இதுதான் அப்பையிலேருந்து அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் அந்த ஒரிஜினாலிட்டி கற்றுக் கொடுக்கும்போது நீ அதிலிருந்து வேலை செய்யும்போது நீ வந்து தலை சிறந்தவன் அப்படிங்கிறத நீ வந்து உணர முடியும். நீ தான் உண்மையான
நீ பிறந்ததுக்கான அர்த்தங்கிறது அதுதான். அதுதான் விஷயம். அப்ப அத்தனை பேருக்குள்ளேயும் அந்த கசிவு மட்டும்தான் இருக்கு. என்னுடைய சார்ந்து எனக்கு என்னோட காணொளி பார்க்குற அத்தனை பேத்துக்குள்ளேயும் இந்த கசிவு இருக்கு. ஒரு நாள் அது வந்துருச்சுன்னா அவங்கள நான் கைட் பண்ண வேண்டியதில்லை, அவங்கள அது கைட் பண்ணும். ஏன்னா அதுவே கடவுள், அதுவே குரு. உனக்குள்ள கடவுள் இருக்கிறாருன்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். அது உன்னை பியூர் ஆக்கும்.